உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. மனுஷன் பார்க்கிறபடியே பார்க்கிறவர். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய தைரியம். அப்படின்னா என்ன தெரியுமா? பிரச்சனையை தேவன் பார்க்கிற மாதிரி நீ பாரு அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்காங்க, நீ பார்க்கிற மாதிரி அவரும் பார்க்கிறாரு. ஐயத்தட்டே ஆமே. பிரசங்கம் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னு யோசிக்க கூடாது. பார்க்க ரொம்ப நல்ல நல்ல பிரசங்கம் பண்றாரு, பிரசங்கம் நல்ல பிரசங்கம். ஆமா, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் கோகயா மாதிரி ஆயிப்போகுது, மறுகையா. நான் என்ன சொல்றேன் அதான் பிரசங்கங்களை தான் இன்னைக்கு மக்கள் பார்க்கிறார்கள், விளைவுகளை பார்க்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். யூ ஆர் ஃப்ரீ டு ஃபியர்னு ஒரு பிரசங்கம் பண்ணேன். டைம் கிடைக்கும் போது தான் கேளுங்க. எங்க கிடக்குன்னு தெரியல, எடுக்கலாம் தர முடியும், மூழ்கி தான் முத்த எடுக்கணும். ஃப்ரீ டு ஃபியர், ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர் பார்த்துருக்கோம். ஃப்ரீ டு ஃபியர், when you know that you are free to fear, you will be free from fear. நீங்க என்னைக்கு தாராளமா பயந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியோ அன்னைக்கு பயத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறாய். என்னைக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறியோ அன்னைக்கு பயத்தின் பிடியில் இருக்கிறாய். பயத்துல எப்படி எவ்வளவு வேணா பயந்துக்கான்னு சொன்னா ஒருத்தன் பயப்படாம இருக்கிறானோ அப்படித்தான் பாவமும், அப்படித்தான் பரிசுத்தமும். எப்ப நீ நினைக்கிற பிரசங்கத்துல அது நடக்காது. ஆனா விடுதலையை கொடுத்து நீ எப்படி இருந்தாலும் தேவன் இப்படி தாண்டா இருக்கிறாரு என்கிற சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது மனிதர்கள் மாற்றம் அடைய ஆரம்பிக்கிறார்கள். அதான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன், எதிர்மறையான வார்த்தைகளை கொடுத்து நீங்க பயப்படாதிருங்கள். யோபுவின் எதிர்மறையான வார்த்தைகளும், அப்ப எதிர்மறையா பேசலாம் நீங்க சொல்றீங்களா? எப்பவுமே நான் எதிர்மறையா பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். என்னை சுத்தி இருக்கிறவங்கள எப்பவுமே நேர்மறையா பேசுங்கன்னு தான் சொல்றேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீ எவ்வளவு எதிர்மறையா பேசினாலும் தேவன் நேர்மறையா தான் ஒன்னும் செய்யறாரு. ஆமென். நான் அப்படியே கார்ல வந்துகிட்டே இருக்கேன், திடீர்னு கர்த்தர் பேசுறாரு, யோபுவின் எதிர்மறையான வார்த்தைகளும். என்ன சார் கார்ல வரும்போது தான் பேசினார்? இல்ல இங்க வரும்போது இல்லைங்க, வீட்டுக்கு வரும்போது. யோபுவின் எதிர்மறையான வார்த்தைகளும் தேவனின் நேர்மறையான செயல்களும். அப்படியே நான் படிச்ச வரைக்கும் பைபிள் அப்படியே யோசிக்கிறேன், யோபு எவ்வளவு வார்த்தை எதிர்மறையா பேசினார். ஆனா தேவன் மட்டும் யோபு வாழ்க்கையில நேர்மறையானது மட்டுமே செய்தார், நேர்மறையானது மட்டுமே செய்தார். யோபுவுக்கும் தேவனுக்கு இடையில் காரசாரமான விவாதங்கள் நடந்தது. யோபுவை பார்த்து தேவன் கேட்ட கேள்விகள் ஏறக்குறைய 111 நினைக்கிறேன், 111 139 அத்தனை கேள்விகள் தேவன் கேட்டிருக்கிறார். யோபுவும் சலட்சணம் கிடையாது, அவனும் தேவனை பார்த்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டுக்கிறான். ஒரு பெரிய விவாதம் நடந்திருக்கு. அப்படி யோபு கேட்ட கேள்விகள்ல இன்றைக்கு ஒரு கேள்வி என் இருதயத்தை நுறுக்கிருச்சு. என் இருதயம் என்பதை விட பரிசுத்த ஆவியானவர் அந்த கேள்வியில நிச்சயமாய் நுறுங்கி இருக்கிறார். வாசிப்போம் அந்த வசனத்தை. அதை தான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். தேவன் எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு அழகானவர். ஆனால் அந்த யோபு தேவனை குறித்து எப்படி பேசியிருந்தார்? யோபு 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 4. மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? அவரை பார்த்து கேட்கிறான், மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, மனுஷன் பார்க்கிற மாதிரி உங்களால பார்க்க தெரியுமா? மாம்ச கண்ணு உங்களுக்கு இருக்கா? என்ன சார் எதை பார்த்தாலும் பயப்படாத, எதை பார்த்தாலும் இப்படி இரு, ஆவிக்குரிய பார்வை பாரு, இப்படி பாரு அப்படி பாருன்றீங்க. நான் கேட்கிறேன், மாம்ச கண்ணுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மனுஷன் பார்க்கிற விதமாய் நீ பார்த்ததுண்டோ? ஏற்பட்ட ஆழமான கேள்வி. அன்று இரவு பேசி முடிச்சிட்டாங்க, 2 பேரும் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. இந்த சண்டை முடிஞ்ச உடனே இந்த பையன் இந்த கேள்வி கேட்டுட்டானடா என்ன அப்படி நம்ம யோசிப்போம் தெரியுமா? இப்படி பேசிட்டான். அப்படி இந்த வார்த்தை தேவனை நுறுக்கி இருக்கு. நாவில் நான் உணர்றேன், இந்த யோபுன்றவன் என்ன கேள்வி கேட்டுட்டான். மாம்ச கண்கள் எனக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற மாதிரி என்னால் பார்க்க முடியுமான்னு கேட்குறானே. நீங்கள் சொல்லுங்கள் என் அன்புக்குரியவர், இதற்கு பதிலே கிடையாது.
என்னால் அதுக்கு பதிலே சொல்ல முடியல. தேவனை விட மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்கிற ஆள் யாருமே கிடையாது. நான் கேட்குறேன் என் அன்புக்குரியவர்கள், இதன் பதில் என்னவென்றால், யோபு கேட்குறான், ஒரு மனுஷனா இருந்து இந்த சூழ்நிலையில் ஒருத்தன் எப்படி இதை டீல் பண்ணுவான்னு, உங்களால் ஹேண்டில் பண்ணுவான்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு கேட்குறான். என்ன சொல்ல வரான்? அந்த அதிகாரம் தொடங்கும் போது சொல்றான், நான் தப்பா தான் சார் பேசுறேன். அவன் அடிச்சு சொல்றான், எனக்கு இருக்கிற பிரச்சனையில, எனக்கு இருக்கிற நோவுல நான் அப்படித்தான் பேசுறேன். ஏன்னா நான் மாம்சத்துல இருக்கிறேன். உங்களுக்கு மாம்ச கண்ணு இருக்கா? மனுஷன் பார்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உங்களால பார்க்க முடியுதா? பயப்படாதன்றீங்க. அது எப்படி சார் பயப்படாம இருக்க முடியும்? நாளைக்கு வந்து உனக்கு ரூபா கிடைச்சிருன்றீங்க, ஆனாலும் மாம்ச கண்ணுன்னு ஒன்று இருக்குல்ல. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? மாம்ச கண்கள் உடையவர். ஆமென். மனுஷன் பார்க்கிறபடியே பார்க்கிறவர். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய தைரியம். அப்படின்னா என்ன தெரியுமா? பிரச்சனையை தேவன் பார்க்கிற மாதிரி நீ பாரு அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்காங்க, நீ பார்க்கிற மாதிரி அவரும் பார்க்கிறாரு. ஐயத்தட்டே ஆமென். நீ பார்க்கும்போது உன் சூழ்நிலையில எவ்வளவு பயம் இருக்கோ, உன் மனசுல எவ்வளவு திகில் இருக்கோ, உன் சூழ்நிலையும் எதிரிகள் இந்த விஷயம் அது இது இவைகள் மத்தியில் நீ எப்படி பார்க்கிறியோ அதே போல அவரும் பார்க்கிறார். பார்த்துட்டு தான் சொல்றாரு, பயப்படாரா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.